இருக்கும் பொழுது மூவர் முதலிகளிலே அவர்கள் எழுதிய பல பதிகங்கள் இருக்கு. அந்த பதிகங்களில் நாம் நமச்சிவாயம் என்கின்ற ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்று நாம் சொல்கின்றோம் இல்லையா? தோத்திரம் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா சிவனை? அந்த பெயரை கொண்ட பதிகங்கள். அந்த பதிகத்தை ஓதினாக்கா நமக்கு என்ன பலன், ஓம் நம சிவாய என்று சொன்னால் என்ன பலன் அப்படின்றத மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா அது ஒரு பெரிய கடல் அந்த திருமுறை. அவர்களுடைய பாடல்களும் 3000க்கு மேல இருக்கு. அதனால இப்போ நம்ம காலம் கருதி நாம் இதை மட்டும் சிந்திக்கிறதற்காக இருக்கிறோம். முதலாக நம்ம பார்க்க போறது யாருன்னா திருஞான சம்பந்தர். திருஞான சம்பந்தர் சீர்காழியை பிறந்தவர். முதலில் குறிப்பாக அந்த வரலாற்றை சொல்லிவிட்டு பதிகத்திற்குள்ளே செல்கிறேன். அவர் சீர்காழியிலே சிவபாத இருதயர் என்பவருக்கும் பகவதியார் என்பவருக்கும் குழந்தையா பிறக்கிறார். பிறக்கும் போதெல்லாம் அவருக்கு பெரிய ஞானம் எல்லாம் பெருசா கிடையாது. ஆனா அவர் என்ன பண்றார், அவருடைய தந்தை சிவபாத இருதயர் கோவிலுடைய குளத்தில், சீர்காழி குளத்துல போய் குளிக்கிறதுக்காக போறார். 3 வயசு குழந்தைய அந்த படித்துறையில நிக்க சொல்லிட்டு அவர் போய் இறங்கி குளிக்கிறார். முழுகி போட்டு குளிக்கிறார். குளிச்சு கொஞ்ச நேரம் ஆனதுமே அப்பா வெளில வரலன்னா குழந்தை பயப்படும் இல்லையா? ஒரு 2 நிமிஷம் ஆனா இன்னும் உடனே முழுகினாரே எழுந்து வரலேன்னு இந்த குழந்தைக்கு ரொம்ப பயமாயிடுது. பயத்தோடு கூடிய பசியும் வந்து விடுகிறது. காலையில நேரம் குளிக்க போறார். அப்ப இந்த குழந்தை என்ன பண்றது, பசின்னா யாரை பார்க்கும்? நம்ம அம்மா கிட்ட ஓடி வரும், இல்ல அப்பா இருந்தா அப்பா கிட்ட கேட்கும். இந்த நாள்ல அம்மாவோ அப்பாவோ கிட்ட தான் பசின்னா பார்ப்போம். இவர் இன்னும் நீரில் மூழ்கி அவர் மந்திரங்களை ஜபித்து கொண்டு மேலே வரதுக்குள்ள இந்த குழந்தைக்கு பசி தாங்கல. இதை என்ன பண்றது, அழவும் ஆரம்பிக்கிறது. அம்மையே அப்பா எங்க இருக்கா, பசிக்கிறதே நமக்கு. அப்பா அதுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா அந்த 3 வயசு குழந்தைக்கு. நிமிர்ந்து பார்த்தாக்கா அங்க மேலே அந்த ஞான குழந்தையோட அழுகுரல் கேட்டு அம்மையப்பன் விடையிலே அப்படியே காட்சி தராங்க. எப்பவுமே சில நேரம் நம்மலாம் கூட கோவிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், சில நேரம் திரைச்சியில மூடிட்டு இருப்பாங்க, நம்ம லேட்டா போயிருப்போம். இல்லை நம்ம சில நேரங்கள் ஐயோ வந்தோமே சுவாமியை பார்க்கவே இல்லையே திரை போட்டுட்டேன்னா நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி தருணங்கள்ல நம்ம கோவில நிமிர்ந்து பார்க்கணும், கோபுரத்தை பார்க்கலாம். கோபுரங்கள்ல பார்க்கும்போது அந்த விடையின் மேல அம்மை அப்பர் காட்சி இருக்கும் எல்லா கோவில் கோபுரங்களையும். நம்ம என்ன பண்ணலாம், அந்த மாதிரி நேரங்கள்ல விடையின் மேல இருக்க அந்த அம்மையப்பனை பார்த்துட்டு நம்ம நமஸ்கரிச்சுட்டு வரலாம். அந்த மாதிரி இந்த குழந்தை நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அங்க விடையின் மேல அம்மையப்பனா கீழே இறங்குறாங்க. அவர் என்ன சொல்றாரு, அழற குழந்தைக்கு உமையம்மை கிட்ட நீ அதற்கு பால் கொடு அந்த குழந்தைக்குன்றார். அம்மையும் அந்த பொற்கிணத்துல தன்னுடைய பாலை, முளைப்பாலை தாயார் கொடுக்கிறாள். அதை இந்த குழந்தை குடிக்கிறது. அருந்திய உடனேயே ஞான தேவதை இல்லையா நம்முடைய அம்மாள், அதனால அவகிட்டேருந்து வாங்கி குடிச்சதுனால அந்த குழந்தைக்கு அந்த ஒரு ஞானம் வந்துருச்சு. இது என்ன பண்றது, நின்றுட்டே இருக்கா. அவ அப்பா தண்ணியிலேருந்து எழுந்து பார்த்தா வாயில பால் சொட்டிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே அம்மையும் அப்பனும் மறைஞ்சிடுறாங்க. எங்க நீ பால் குடிச்ச, யார் குடிச்சா, யார் குடிச்சா? ஏன்னா யார்கிட்டயே நம்ம எழுதுற குழந்தைங்களுக்கு எதையும் வாங்கி கொடுத்துட மாட்டோம் இல்லையா? அதனால இவர் பதறாரு, யார் உனக்கு பால் கொடுத்தா, இந்த இடத்துல நீ எங்க குடிச்ச? இப்ப இந்த குழந்தைக்கு அப்பயே அந்த ஞானப்பால் உண்டதுனால குழந்தை மேல நிமிர்ந்து பார்த்துட்டு தான் அந்த பாடலை முதல்ல தேவாரத்தினுடைய முதல் பாடலே அதுதான். தோடுடைய செவியன் விட ஏறியோ சூவன் மதிசூடின்னு அப்படியே தூவன் மதிசூடின்னு பாடுற. அதுலேருந்து நிறைய பாடல்கள் ஒவ்வொரு தலமா போய் இவர் என்ன பண்றாரு, பல இடங்கள்ல போய் தேவாரங்களை பாடுறார். அதனாலதான் சேக்கிழார் பெருமான் கூட திருஞான சம்பந்தருடைய வரலாற்றெல்லாம் சொல்லும்போது வேதநெறி தழைத்தோங்க மிகச்சைவ துறை விளங்க அப்படிங்கிறார். அதாவது சைவத்துறை தமிழில சொன்னார் இல்லையா? இப்ப ஐயா நமக்கு புரியாம நம்ம ஒன்று சொல்றதை விட நம்ம தெரிஞ்ச பாடல்கள் தெரிஞ்ச மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட நம்ம அதை சொல்லும்போது இன்னும் நமக்கு ரொம்ப கனெக்ஷன் நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சுவாமியோட. அதனால இந்த தமிழ் பாடல்களை பக்திக்கு துண்டா அந்த சின்ன குழந்தை 3 வயசு குழந்தை நடந்து 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 ஒவ்வொரு தலமா போய் அவர் மேலே ஒவ்வொரு தலங்கள்லையும் பதிகமா பாடிக்கிட்டு வருது அந்த குழந்தை. இந்த மாதிரி சின்ன குழந்தை பாடிக்கிட்டு வருதே அப்படின்னு அது நடந்து வர்றதேன்னு எம்பெருமான் அந்த குழந்தைக்கு முத்து பல்லக்கு கொடுக்குறாரு.
சிவபெருமான். அதில் அப்புறம் அந்த குழந்தை உட்கார வச்சு ஒவ்வொரு திருக்கோவிலாக போய் பதிகம் பாடுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையிலேயே தாளம் போட்டு போட்டு பாடுறது. எவ்வளோ நேரம் பாடி பாடி அந்த குட்டி கை செவந்து போயிடுமே அப்படின்னு பொற்தாளங்கள் கொடுக்குறார் சிவபெருமான். எப்பவுமே பொண்ணை தட்டினா என்ன வராது, ஓசை வராது. ஆனால் இவருக்கு ஆசை, சத்புத்திர பாரதம் இவ்வளோ அழகாக பாடுறதே, இந்த குழந்தை ஏதாவது வேல்யூபிளாக கொடுக்கணும், பொன்தாளத்தை கொடுத்துட்றாரு. ஆனால் உமையம்மை என்ன பண்ணுறா, அந்த பொன்தாளத்திலையும் ஓசை வரணும்னு சொல்லி அதுக்கு ஓசை கொடுத்த நாயகின்ற கோவிலும் இருக்குது. ஓசையோட அந்த குழந்தை அப்புறமா தாளம் போட்டு பாடுறது. அதுக்கப்புறம் பொன் குடை கொடுக்குறார், அவருக்கு முத்து குடை கொடுக்குறார். இந்த மாதிரி பல பக்தி தொண்டு அவரால் தான் அந்த முதல் 3 தேவாரங்களுமே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இவர் 16 வயசு வரலும் இவர் இந்த மாதிரி பாடல் பாடிட்டு பல திருத்தலங்கள் போய் பல பாடல்கள் நீங்கள் நிறைய உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குமே. அந்த வேயூர் தோழி பங்கன் விடு முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி வேதாரண்யத்தில் பாடின பாட்டு, மறையுடையாய் தோளுடையாய் வாசடிமேல் மலரும் திரையுடையார் பிஞ்சகந்தன். நம்முடைய இடர்களையும் பதிகங்கள் இருக்கு. நமக்கு பணம் வேணுமா காசு வேணுமான்னு அவர் போய் கேட்ட அந்த வாசி தீரவே காசு நல்குவீர் பதிகம், இடரினும் தளரினும் எனதொரு நோய் தொடரினுன்ற பதிகம். இந்த மாதிரி நம்ம இப்போ நிறைய பதிகங்கள் எல்லாருக்குமே பழக்கத்தில் வந்திருக்கு. நம்மளுடைய கஷ்டங்கள் தெரியணும். எதுக்காக இந்த பதிகங்களை முதல்ல நம்ம பாடணும்னு சொன்னால், அந்த பதிகங்கள் எல்லாராலையும் பண்ணு போட்டு அமைச்சு பாட தெரியாது. நம்ம ஒரு செய்யுள் மாதிரி கூட படிப்போம். அந்த மாதிரி படித்தாலும் சரி, படிக்க கூட எனக்கு தெரியாது அப்படின்னாலும் அதை காதார கேட்டோம்னாலும் பாடுறதை கேட்டாலும் என்ன உண்டு, பலன் உண்டு. நமக்கும் அதாவது பாடுறவங்களுக்கும் உண்டு, கேட்குறவங்களுக்கும் பலன் உண்டு. அதுக்கப்புறம் அவங்களோட குழந்தை பசங்க அவங்களுக்கும் அந்த பதிகம் நம்ம படிக்கிறதுனால பலன் இருக்குது. அப்புறம் அவங்க கிளைகளுக்குன்னா அவங்க உற்றார் உறவினர், உங்கள் வேண்டியவங்க நண்பர்கள் எல்லாருக்குமே நீங்கள் படிக்கிறதுனால பலன் இருக்குதுன்னு நான் சொல்லலை. சுந்தரரே ஒரு பதிகத்தில் குறிப்பிட்டார். இந்த பதிகத்தோட பலன்கள் சொல்லுவது அத்தகைய சிறப்பு மிக்கது தான் இந்த திருமுறையில் வரக்கூடிய தேவார பதிகங்கள் எல்லாம். அவருக்கு 16 வயசுல இவருக்கு முதல்ல பூணல் உபநயனமானது இவருக்கு செய்யப்படுகின்றது. பூணல்லாம் போட்டாச்சுன்னா அந்த நாளில் சீக்கிரமே கல்யாணம் எல்லாம் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணும்போது 16 வயசுல கல்யாணம் ஏற்பாடு ஆகும்போது சரி இவரும் கடைசியில் ஒத்துக்கிறாரு, கல்யாணத்துக்கு சரி பண்ணிக்கிறேன்ற மாதிரி. அதனால நம்பின்றவரோட பொண்ணுக்கு இவருக்கும் கல்யாணம் அங்கே ஏற்பாடெல்லாம் ஆறுது, இவருக்கும் அவருக்குமா. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அதற்கு இவருடைய பாடல்கள் எல்லாத்துக்குமே என்ன பேர் அப்படின்னு சொன்னால் திருக்கடை காப்பு அப்படின்னு பேர். சரி, இவர் என்ன பண்ணுறார், கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறார். கல்யாணத்துக்கும் ஒத்துண்டு என்ன பண்ணுறார், என்னென்னா திருநல்லூர் அப்படின்ற ஊரில் தான் கல்யாணம் நடக்குது. ஏன்னா அங்கே இருக்க அவங்க பொண்ணு பேர் வந்து தோத்திர புன்னகை. அதை திருஞான சம்பந்தர் கல்யாணம் பண்ணவிருக்க பொண்ணோட பேர் தோத்திர புன்னகை. கல்வெட்டுக்கள் எல்லாம் சொக்கியாருன்னு இப்போ கூட இருக்குது, கல்வெட்டு ஆராய்ச்சியிலெல்லாம் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதா நம்ம அந்த திருநல்லூரில் நடக்குது. திருநல்லூர் பெருமண பதிகம்னே சொல்லுவாங்க அந்த பதிகத்துக்கு. அங்கே இருக்கிற அந்த தளத்தில் இவங்களுக்கு திருமணம்லாம் நடக்கிறது. அப்போ இவருடைய காலத்தில் 63 நாயன்மார்களில் முருகநாயனார், அப்புறம் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், மதங்க சூடாமணி, அவங்கெல்லாம் ஞானசம்பந்தர் பாடல்கள்லாம் அவங்க யாழ் வாசிப்பாங்க அவரோட இதுக்கு. இதுங்க மதங்க சூடாமணின்றவங்க யாழ்ப்பாணரோட மனைவி, அவங்களையும் கூடலே போய் பாடுவாங்க. இப்போ நமக்கு இந்த தேவாரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த மதங்க சூடாமணியும் ரொம்ப முக்கியமானவங்க. எப்படின்னா அவங்க பரம்பரையாக மதங்க சூடாமணியோட வம்சத்தில் வந்தவங்கலாம் இந்த தேவாரம் பாடிக்கிட்டே இருக்காங்க. அதில் தான் ஒரு பூ கட்டுற பையன் பாடி அதை குந்தவையனாச்சி அந்த ராஜராஜ சோழன் கிட்ட அப்புறமா தான் இதெல்லாம் வந்து நமக்கு திருமுறைகளாக கிடைக்குது. அந்த மாதிரினா அடியார்கள். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே இவர் காலத்தில் வாழ்ந்த சமகாலத்திய நாயன்மார்கள் எல்லாரும் இவர் கல்யாணத்துக்கு எங்கே வராங்க, திருநல்லூர் திருமணத்துக்கு வராங்க. ஆனாலும் இவர் முன்னாடி இவர் போய் என்ன கேட்குறாருன்னா, திருமணம் பண்ணிக்கிறேன் அதுக்கான சூழல் இருக்கு, தந்தையாருக்காக பண்ணுறாரு. ஆனால் இல்லற வாழ்க்கையில் போயிட்டாக்கா என்ன பண்ணும், 2 வினையுமே நான் எதிர்கொள்ளணும் இல்லையா. நல்வினையும் இருக்கும், தீவினையும் நமக்கு இருக்கும். சந்தோஷமும் வரும், துக்கமும் வரும். ஆனால் எனக்கு இத்தனை நாளாக உன்னையே நினச்சிட்டு இருந்துட்டேன் பகவானே, எனக்கு நீ ஏதோ பண்ணுற உன்னோட இது பண்ணிக்கிறேன், ஆனால் அந்த 2 வினைகள்லையும் வந்து விழறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு வந்து பாடிட்டு போகிறாரு.
ஆனால் இவருக்கு திருமணமும் அங்கே சிறப்பாக நடக்கவும் நடந்து முடிஞ்சிருது. இவர் நடந்து முடிஞ்சதும் இவர் இந்த மாதிரி கேட்குறாரு, இந்த இல்லற வாழ்க்கையில் இன்பத்துன்பம் வேணான்னதும் சரி நீ திருமணம் முடிச்சுட்டு நீ என்ன பண்ணுன்னா சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து உன்னோட மனைவியோடும் சுற்றத்தாரோடும் எல்லாரோடையும் ஒரு ஜோதி பிழம்பானது இங்கே தோன்றும். அந்த ஜோதி வாயில் ஒன்று தோன்றும். அந்த ஜோதி வாயிலில் நீங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து இறைவனுடைய தன்னோட திருவடி நிழலில் நீங்கள் அடையலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இவருக்கு அந்த இல்லற வாழ்க்கை தொடர்றதுல இவருக்கு இஷ்டம் இல்லை. அதனால இப்படின்னு சொன்னதுமே அந்த திருமணம் நல்லபடியாக நடந்தேறினதும் அந்த ஜோதியில் எல்லாரும் இது பண்ணுறாங்க. இவருடைய அப்பா சிவபாத இருதர், அம்மா பகவதி அம்மாள், அவருடைய மாமனார், தன்னுடைய மனைவி, அதுக்கப்புறம் அங்கே கோவிலுக்கு வந்த அவருடன் வந்த இந்த நாயன்மார்கள் எல்லாருமே அவங்களோட இணையிறாங்க. அப்புறம் யாரெல்லாம் அங்கே பெட்டமாஸ் தூக்கிட்டு வந்தவங்க, கோயிலுக்கு பூக்கட்டை, யாருக்கெல்லாம் அந்த பக்தியில் இருக்கணுமோ போகிறாங்க. ஞான சித்தி அடைஞ்சவங்க, இல்லாதவங்க அந்த கோவிலில் இருக்க பஞ்சாட்சர குளம்னு அங்கே குளம் ஒன்று இருக்குது, அதில் குளித்து அவங்க பாவத்தை எல்லாத்தையும் போக்கிக்கிட்டு இப்போ நம்மளாட்ட இருக்கவும் வரோம் எல்லாரும் போகிறாங்க, சரி போயிடலான்னு துணியிறாங்க. துணியும் போது அந்த குளத்தில் குளித்து அவங்க பாவங்களையும் தீர்த்துட்டு அவங்களும் அதில் சேர்றாங்க. இதில் என்னென்னா முக்கியமாக இவர் திருஞான சம்பந்தர் தான் மட்டும் இறைவனுடைய திருவடி நிலையில் அடியாமல் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, நம்ம மட்டும் ஒன்று கற்றுக்கிட்டா போகிறோம், நம்ம மட்டும் ஒன்று போய் சிவபதம் அடைஞ்சால் போகிறோம்னு இல்லாமல் அவரை சேர்ந்து எல்லாரையும் கொண்டு வர அந்த ஒரு தன்மையை நம்ம இவர்கிட்ட பார்க்கலாம். அவர் கடைசியாக பாடினதான். அப்போ எல்லாரும் போயிடுறாங்க, போங்க போங்க. முக்கியமாக என்ன பண்ணுவாங்க, வீட்டில் கூட முதல்ல ஏதாவது நீங்கள் போங்க, நீங்கள் பெரியவங்க கடைசியாக தான் நம்ம குழந்தைங்க எல்லாரையும் இது பண்ணிட்டு தான் நம்ம நிற்போம். அந்த மாதிரி வந்தவங்க எல்லாரையும் உள்ளே அனுப்பிட்டு திருஞான சம்பந்தர் கடைசியாக உள்ளே போகிறார் சுவாமியோட அந்த ஜோதியில். அதுக்கு முன்னாடி வராதவங்க எல்லாரும் இருக்காங்க இல்லையா, வராதவங்க இருக்காங்க, தெரியாதவங்க இருக்காங்க. இன்னும் இப்போ மாதிரி இத்தனை இது இவங்க காலம் 7ஆம் நூற்றாண்டு, இப்போ என்ன காலம், நம்மள மாதிரி இருக்கவங்களும் கடை தேறி சிவனுடைய திருவடி மேலே அடையணும், அந்த மாதிரி பதத்தை அடையணும்னாக்கா என்ன பண்ணணுன்றது கடைசியாக ஒரு பதிகம் பாடிட்டு போகிறாரு. அந்த பதிகம் தான் என்னது, நமச்சிவாய பதிகம். நமசிவாயன்னு சொல்லுவோம், வேற ஒன்றுமே வேண்டாம், நமசிவாய நமசிவாயன்னு. அந்த பதிகத்தில் 10-11 பாட்டு இருக்குது. அவருடைய பாடல்களுக்கு எல்லாமே திருக்கடை காப்புன்னு பேர். ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சு கடைசி 11ஆவது பாட்டில் அவர் சொல்லும்போது, இந்த 10 பாடலையும் நீ படி, நடக்கிறதா இல்லையா நான் பார்த்துக்கிறேன், இது சத்தியம், இது நடக்கும் நடக்கும் நடக்கும். கடைசி 16ஆவதுல அவ்வளோ ஒரு நம்பிக்கை இறைவன் மேலே, நான் பாடியிருக்கேன், நான் சொல்கிறேன், இது நடக்கும் பாரு உங்களுக்குன்ற மாதிரி எல்லா பாடல்களும் அமைந்திருக்கும். திருக்கடை காப்புன்னு அவருடைய முதல் 3 தேவாரங்களுக்கும் பேர். அந்த பாடல்களில் எல்லாத்தையும் பார்க்க நேரம் இருக்காது, இன்னும் மற்ற 2 பேர்த்தையும் நம்ம சிந்திக்கணும் கொஞ்சம். அதில் ஒரு 2-3 பாடல் மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்து அப்பரர்கிட்ட போகலாம். அதில் பாடல் நமச்சிவாய திருப்பதிகம். அந்த இறைவன் தலம் இருக்கிறது, சிவபெருமான் வந்து சிவலோக தியாகர், எல்லாரையும் சிவலோகத்துக்கு கூப்பிட்டதுனால அந்த இறைவன் பேர் சிவலோக தியாகர். அதனால வெண்ணீற்று உமை நங்கைன்னு பேர் அந்த அம்மாவுக்கு. அதை வந்து ஆச்சால்புரம்னு சொல்லுவாங்க அந்த தலத்துக்கு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த பதிகத்தில் பாடின அவருடைய கடைசி பதிகம் தான் இந்த நமச்சிவாய பதிகம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி குய்ப்பது வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயமே. இறைவன் கிட்ட போய் நம்ம எப்படி பாடணும், அந்த நமசிவாயன்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப ஈஸி தானே, நமக்கு சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. எப்படி சொல்லணும், காதலா சொல்லணும், ஒரு அன்பா. கசிந்து கண்ணீர் மல்கி, பகவானே நீ இருக்கச்சே எனக்கு என்ன கவலை, நீ என்னை பார்த்துப்ப, நீ தான் என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கசிந்து கண்ணீரை விட்டு ஓதுவார் தமை அந்த மாதிரி அன்போட கூப்பிட்டா நன்னெறி குய்ப்பது, நமக்கு நன்மையெல்லாம் கொடுப்பது, வேதம் 4னும் மெய்ப்பொருளாவது, 4 வேதங்களுக்குமே மூலமாக இருக்கின்றவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய பெயரான முக்கியமான அந்த பெயர் அந்த நமசிவாய அப்படின்ற நாதன் நானுடைய நாமம்னா என்னது, பெயர், அவனோட பெயர் நமசிவாயம். அதனால தான் எல்லாருமே நிறைய பேருக்கு என்ன வைப்பாங்க, நமசிவாயோ நமசிவாயம்.
இப்போ யாரை பதிவு நமசிவாயம் எங்கவா நம்மளை அறியாமே நமசிவாயம் நம்ம பேர் அதை வைப்பாங்க. இதுக்கு ஸ்தூல பஞ்ச அக்ஷரம்னு பேர். இதை யார் வேணா எப்போ வேணா, காலையில் இல்லை, மத்தியானம் இல்லை, நைட்டு இல்லை, நேரம் இல்லை, காலம் இல்லை, எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளேயும் வெளியிலேயும் நமசிவாய நமசிவாய நமசிவாயன்னு சொல்லலாம். இது பேர் ஸ்தூல பஞ்சாட்சரம்னு பேர். அடுத்து இன்னொரு பாடல் பார்ப்போம். நம்புவாரவர் நாவின் அவிற்றினான் வம்பு நான் மலர் வார்மது ஒப்பது செம்பொனார் திலகம் உலகெல்லாம் நம்பன் நாமம் நமசிவாயமே. விருப்பத்தோடு சொல்லணும், ஏதோ சொல்லக்கூடாது. நமசிவாயா சொல்லும் போதே அவர் மனசுல நினைச்சுக்கிட்டு பண்ணாக்கா அந்த நம்ம நாவால சொல்ற வார்த்தை எதுக்கு ஈடாம்? ஒரு புது பூ பூத்து அதுல தேனை வண்டு எடுக்கிறது, அந்த எடுத்து அந்த தேனுக்கு ஆன நிகருக்கு ஒப்பானது அந்த செம்பொன் திலகமாய் இருக்கின்ற நம்ம இறைவனுடைய நம்பனுடைய நாமம் நமசிவாயமே அப்படின்னு சொல்றார். இந்த மாதிரியே நமசிவாய பதிகங்கள் அப்படியே ஒரு 10-11 பாடல்கள் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுல கடைசி பாடலை மட்டும் நம்ம பார்ப்போம். அது என்னன்னா, நந்தி நாமம் நமசிவாயவெனும் சந்தை ஆற்றமல் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்தேத்த வல்லாரெல்லாம் வந்த பாசம் அறுக்க வல்லார்களே. அவர் என்ன சொல்றாருன்னா, நந்தினா சிவபெருமானம் குறிக்கும். அவருடைய நாமத்தை என்னது? அவரோட நாமம் நமசிவாயம். நமசிவாயம் எனும் சொல் சந்தையாத்தமிழ், சந்தம் இருந்த சொல் அது. அதை ஞான சம்பந்தன் சொல். அவர் எல்லாம் அழகா பாடுவார் இல்லையா சந்தத்தோட. என்னோட பாட்டை, என்னோட இந்த பதிகத்தை, இந்த சொல் எது முக்கியமா? நமசிவாயன்ற சொல்ல சிந்தையால் மகிழ்ந்தேத்தவராக ரொம்ப மகிழ்ச்சியா சிந்தையில வச்சுக்கிட்டு நமசிவாய நமசிவாயன்னு சொல்லலாம். வந்த பாசம் அறுக்க வல்லார்களே அப்படின்னு சொல்ற. நம்மளுடைய இந்த பாச வினைகள், இந்த மலங்கள் எல்லாம் எல்லாமே இந்த ஆணவம் கண்மம் மாயைன்ற நம்மளுடைய வந்த பாசங்கள்லாம் அறுபட்டு நாம் இறைவன்கிட்ட போய் நம்முடைய இறைவனுடைய திருமணர் பாதத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றதுதான் இவருடைய இவருடைய பதிகமாக இருக்கு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த நமச்சிவாய பதிகம் திருஞான சம்பந்தருடையது. அந்த திருஞான சம்பந்தரின் திருவடிகளை நாம் வணங்கிவிட்டு நாம் அடுத்ததாக திருநாவுக்கரசர் அப்பர் என்று சொல்லப்படுகின்ற திருநாவுக்கரசரை பற்றி பார்க்கலாம். திருநாவுக்கரசர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே தொண்டு தான். அவர் எப்படின்னா தாச மார்க்கம். அவருக்கு நான் அடிமை, என் கடன் பணி செய்து கிடப்பது. எல்லா ஆலயங்களுக்கும் சென்று என்ன குப்பை கிப்பை இருந்தால் அவர் எப்பவுமே அவருடைய ஒரு இதை வச்சுக்கிட்டே இருப்பார். சுத்தம் செய்கிற அந்த இது, அந்த படங்களில் பார்த்தாலே தெரியும். அந்த உழவார படம் மாதிரி அந்த இதை வச்சுட்டு இருப்பார். அதை வச்சு கோவிலில் சுத்தம் பண்ணுறது தான் எல்லா திருக்கோயிலுக்கும். அதே நேரத்தில் அவர் ஏகப்பட்ட பதிகங்கள்லாம் பாடியிருக்காரு. அப்பேற்பட்ட மகான் தான் நம்ம திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரோட பார்த்தா அவர் திருமுனைப்பாடி நாட்டில் திருவாமூர் என்ற ஊரில் பிறக்கிறார். அவர் வேளாளர் மரபில் பிறக்கிறார். புகழனார் மாதிரினியார்ன்றவங்க அவங்க அம்மா அப்பா. அவருக்கு உடன் பிறந்தவங்க ஒருத்தவங்க தான் திலகவதியார் அப்படின்றவங்க. திலகவதியார்ன்றவங்களுக்கு ஒரு படை தளபதியான கலியனார்ன்றவரோட கலிப்பகையாரோட திருமணம் நிச்சயிக்கிறாங்க. ஆனால் அவர் போரில் இறந்து படுறதுனால அவங்களுக்கு திருமணம், அக்காவோட திருமணம் நின்று போகுது. நின்று போனாலும் அவங்க அப்போ என்ன நினச்சிக்கிறாங்க, அவங்க மனசில் கணவராக நினச்சிக்கேன், இனிமேல் என்னால் என்ன பண்ண முடியாது, வேற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பா அம்மாவும் அதை பார்த்து இறந்துடுறாங்க. அப்போ எங்கள் திருநாவுக்கரசருக்கு அப்போ பேர் மருள்நெக்கியார். அவருக்கு அம்மா இல்லை, அப்பா இல்லை, அக்கா இந்த மாதிரி இருக்காங்க. வாழ்க்கையிலேயே ஒரு வெறுப்பு. என்ன பண்ணுறாரு, அவர் சமயத்தில் போய் சேர்ந்துடுறாரு. அக்கா தனியாக இங்கேயே இருக்காங்க. இவர் போய் சமண சமயத்தில் பல ஆண்டுகள், ஒரு 50 வருஷத்துக்கு அங்கேயே இருந்துடுறாரு. சமண சமயத்துக்கே போயிடுறாரு ரொம்ப வருஷம். இங்கே திலகவதி அம்மையாரும் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது நம்ம மதத்துக்கு, நம்ம சைவ மதத்துக்கு அவர் திரும்பி வந்துடணும் தினநித்தையும் அந்த கோவிலில் போயிட்டு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காலையில் மெழுகிறது துடைக்கிறது எல்லாத்தையும் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ரொம்ப வயசாகிடுது, ஒரு 7 வயசுக்கிட்டேயே வந்துடுறாரு அவர். அப்போ இவருக்கு அந்த வயிற்று வலி சூளை நோயை கொடுத்து நான் ஆட்கொள்கிறேன்னு சொல்கிறாரு. அந்த சமணர்கள்கிட்ட அவர் பெரிய தலைவராகவே ஆயிடுறாரு.
அதாவது அதுலயே அவர் சீஃப் ஜட்ஜுன்னு வச்சுக்கீங்களேன் அந்த சமணத்துக்கு. அந்த அளவுக்கு அவர் உயர்ந்த நிலையே அதில் அங்கே இருக்கார். ஆனால் அவராலையும் தன்னோட அந்த சூளை நோயை சரி பண்ணிக்க முடியல. தர்மசேனர்னு அப்போ அவருக்கு பேர். அவராலையும் சரி பண்ணிக்க முடியல. அங்கே இருக்க சமண மற்றவங்களாலும் அவர் வயிற்று வலியை சரி பண்ணவே முடியல. அப்போ தான் அவருக்கு அக்கா ஞாபகம் வந்து இங்கே வராரு. வந்ததும் அக்கா கிட்ட வந்து திருவாமூருக்கு வந்து சொல்கிறார், எனக்கு முடியல அக்கான்னு அந்த இரவு பொழுதுல சமையல்காரன் ஒன்று அழைச்சிட்டு துணியை போத்திக்கிட்டு வராரு. ஏன்னா மடத்தின் தலைவராச்சு, அவர் எப்படி வெளில வந்துடலாம், விடமாட்டாங்களே. வந்தா அக்காவுக்கு தெரிஞ்சு வேணும்னா சிவபெருமான் சொல்லியிருக்காருல, அக்காவையே இப்போ தீட்சை பெறணும்னா ஆண்கள் தான் கொடுக்கணும், குருமார்கள் தான் இல்லாமல் தன் காலில் விழுந்த திலகவதியார்கிட்டயே தீட்சை வாங்கிக்கிறார். விபூதி பை எடுத்து விபூதியை பூசி நீ நேர போய் முதல்ல இறைவனை போய் பாருன்னு அவங்க அக்கா அந்த வைகரை பொழுதுல அமைச்சு விடுறாங்க. இவரும் வந்து அப்பதான் அந்த முதல் பதிகத்தை பாட ஆரம்பிக்கிறார். கூற்றாய் இனவாறு விளக்ககரையில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பரவலும் வேணும். அந்த பாடல்களை பாடுறாரு. என்னோட வயிற்று வலி முடியலப்பா, என்னால முடியல அப்படின்னு கெஞ்சுறாரு. அதுக்கப்புறம் இறைவன் காட்சி அளிச்சுட்டு அவர் சூட்டிய பெயர் தான் இவருக்கு திருநாவுக்கரசர்ன்ற பெயர். முதல்ல மருளிக்கார் தர்மநேசேனர் போய் இறைவனே இவருக்கு சூட்டிய பெயர் தான் என்னது, திருநாவுக்கரசர் என்ற பெயர். இந்த பெயர்ல நீ வந்து எல்லா சிவன் கோயிலையும் போய் பாடிக்கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. அவருடைய தேவாரம்ன்ற பேரு பாடல்களை இவருடைய பாடல்களுக்கு தான் அவ்வளவு இனிமையா இருக்கும் நம்ம கேட்கறதுக்கு எல்லாமே. அதனால இவர் முழு சைவரா மாறிடுறாரு. மாறிட்டு தலங்களா போய் போய் பண்றாரு. இது என்ன ஆயிடுது, இந்த சமணர்களால இதை வந்து ஏற்றுக்கவே முடியல. ஓ சைவத்திலேருந்து சமணத்துக்கு போகச்ச இருக்கவங்க எல்லாம் விட்டுட்டாங்க, ஏதோ போயிட்டான் போன்னு விட்டாங்க. நமக்கு இன்னும் நம்ம அப்படிதான் இருக்கோம். அந்த மாதிரி போறவங்களெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்றது கிடையாது. ஆனா சமணர்கள்ல என்ன பண்றாங்க, நம்ம கிட்டேருந்து ஒரு ஆள் எப்படி போயிடலாம் சைவத்துக்குன்னு படாத பாடுபடுத்துறாங்க. அந்த அரசனும் அப்போ அந்த நேரத்துல சமணத்தை சார்ந்து இருக்கான் அந்த பல்லவ மன்னன். அதனால அவனை வச்சுக்கிட்டு இவரை ரொம்ப கஷ்டப்படுத்துறான். கஷ்டப்படுத்தினான்னா என்ன பண்றான், கூட்டிட்டு வந்து நீச்சரையில அரைக்கிறான். சுண்ணாம்பு காலவாய் கொதிக்கிற ஒரு 7 நாள் போட்டு வச்சிடுறான் அப்பரை கொண்டு வந்து. அதுக்கே அப்ப வந்து அப்பரை கூப்பிட வராங்க அந்த ராஜா வா ராஜா கூப்பிடுறாரு. எவ்வளவு துணிவு அவருக்கு சிவபெருமான் மேல இருக்க நம்ம அதெல்லாம் சுவர். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனே எல்லோம் கடலை எல்லோம் நரகத்தில் இடர்படும் ஏமாப்போம் பிணியறியோம் துன்பமே நாளும் துன்பம் இல்லை. அவர் இருக்கச்சே எங்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லப்பா, நீ என்னாலாம் வர முடியாது நீ போன்றாரு. என்ன ஒரு துணிவு பாருங்க அவர் மேல இருக்க பற்றி. ஆனாலும் எடுத்துக்கிட்டு போறாங்க, சுண்ணாம்பு காலவாயில் அடிக்கிறாங்க. 7 நாள் கழிச்சும் அவர் எப்படி வராரு, அப்பயே அண்டல இருந்த மலர் மாதிரி எப்படி அந்த வெப்பத்துல காத்து கிடையாது ஒன்றும் கிடையாது, அப்படியே வெயிலான கொதிக்கிற ஒரு இடத்துல கொண்டு 7 நாள் வச்சா எப்படி இருக்கும், அப்படியே வெளில வராரு. அப்ப பாடின பதிகம் தான் அந்த மாசில் வினையும் மாலையும் அதிகமும் வீசுதென்றலும் வீங்கில வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசனேந்தன். அவர் மனசுல சிவபெருமானுடைய நினைச்சுக்கிட்டு இருந்ததுனால அந்த பதிகத்தை பாடி 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 அவருக்கு ஒரு அபாயமும் ஏற்படவே இல்லை. அந்த மாதிரி இவர் பல இடங்கள்ல போய் அவர் பாடி அதுலேருந்து வெளில வரார். விஷம் கொடுக்குறாங்க, சரி இதுக்கு வேலைக்காகலையே விஷத்தை கொடுத்து கொண்டு வரலான்னு விஷம் கொடுக்குறாங்க. விஷத்தை சாப்பிட்டும் அவர் ஒண்ணுமே ஆகலை. அஞ்சுவது வேறொன்றும் இல்லை, அஞ்சுவது இல்லை, அஞ்சுவதே பேதமைன்றார். எனக்கு ஒரு பயம் இல்லை, அவர் இருக்கார் சிவபெருமான், விஷமும் ஒன்றும் ஆக மாட்டேங்குது. யானை கால் மேலே ஏற்றணும்னு பார்க்குறாங்க. எப்படி யானை மேலே ஏற்றுறதுனா பள்ளம் தோண்டி கழுத்து தெரிகிற மாதிரி புதைச்சிடுறது. புதைச்சிட்டா உன் தலை மட்டும்தான் இங்கே மேலே இருக்கும். இந்த யானை வந்து என்ன பண்ணும், ஒரு எட்டி ஒரு வீடு விட்டால் இந்த முண்டம் அந்த தலை மட்டும் போயிடும், இந்த முண்டம் பிடிக்கும். எப்பேற்பட்ட ஒரு வலி பாருங்க, அப்பேற்பட்ட வேதனையை இவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த யானை என்ன பண்ணிடுது, நம்ம பிள்ளையார் தானையா நம்மளுடைய கணபதி மூஷிக வாகனன், நம்மளுடைய இவர் என்ன பண்ணுறாரு அந்த ரூபத்தில் இருக்கிறதுனால அவர் வந்து சிவனுடைய மகன் இல்லையா, சிவனார் மனம் குளிர அவர் என்ன பண்ணுறாரு வந்து இவரையே சுற்றி வணங்கிட்டு அப்பறையே சுற்றிட்டு பாகனையே அடித்து கொண்டுட்டு அங்கே இருக்கவங்களை எல்லாமே விரட்டி விட்டுருக்கு அந்த யானை. இந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே பண்ண முடியலன்னதும்
இவங்க போய் என்ன சொல்றாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணி இவர் சைவத்துக்கு போயிடக்கூடாது, ஏன்னா இவருடைய அவ்வளோ திறமைசாலி இவர், போயிடக்கூடாது அந்த மதத்துக்குன்னு கடைசியா என்ன பண்ணிடுறாங்க, கல்லுல கட்டி கடல்ல போட்டுடணும். அப்போ வெளியிலேயே இவரால் வர முடியாதுன்னு சொல்லி ராஜாவை போய் நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அவரை ஒரு அளவுக்கு பண்ணி கல்லை கட்டி போட்டுடணும்னு பேசி ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இவர் தான் எதுக்குமே சளைச்சவர் இல்லையே, அதனால என்ன பண்ணார், எதில் வேணா கட்டி போடுங்கிறார். நல்ல பெரிய கல்லில் இவர் போட்டு இறுக கட்டி எல்லா இடங்கள்லையும் அந்த படங்கள்லாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருவையாறுலாம் கூட அங்கே வந்து கட்டி போட்டிருக்க இது, அந்த கட்டி அதுக்குள்ளே போடுவாங்க. போட்டாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அதுலேருந்து வெளியில் வருவார். அப்போ அவர் பாடின அந்த பதிகம் தான் என்னது, சொற்றுனை வேதியன் தொடங்குற அந்த பதிகம், அதுதான் நமசிவாய பதிகம். கல்லை கட்டி போட்டுட்டா கூட எப்பேற்பட்ட துன்பம் வந்தால் கூட நமசிவாயம்னு நீங்கள் எப்போவுமே நம்ம இந்த நேரம் இல்லை ராத்திரி படுக்க போகிறச்சு சொல்லிக்கிட்டே படுக்கலாம், நம்ம நடந்து போயிட்டே இருக்குமா மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வார்த்தைக்கு அந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்கு அவ்வளோ மகிமை உண்டு. அவ்வளோ இது எல்லாமே வரலாறு, இதெல்லாம் கதையே கிடையாது, எல்லா கல்வெட்டுகள்லையும் இருக்குது, இன்னும் சொல்கிற கதை இல்லை, இதெல்லாம் வரலாறு நடந்த நிகழ்ந்த சம்பவங்கள் தான். அப்போ பாடின அந்த பதிக நமச்சிவாய பதிகம் தான் சொற்றுனை வேதியன் சோதி வானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுனை பூட்டியோர் கடலினை பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயமே. என்ன பண்ணார், வேதத்தின் முதல்வன் சொற்றுனை வேதியன், வேதங்களுக்கெல்லாமே முதல்வன் யாரு, சிவபெருமான். ஜோதி வடிவானவன், சோதி வானவன், பொற்றுனை திருந்தடி பொருந்த கழுதல், அவனுடைய திருவடியை பார்த்து தொழுதுகிட்டே நம்ம இருந்தோம்னா கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும், கட்டி உன்னை கொண்டு போய் ஒரு கடல்ல போட்டாலும் நற்றுணையாவது நமசிவாயமே. கடல்ல போட்டாதான் இப்ப நம்மளெல்லாம் கட்டி கடல்ல போட போறாங்கன்னு அர்த்தம். கடலில் போடுற அளவுக்கு துன்பக்கடல், இந்த சம்சார சாகரம்ன்ற இந்த மாயையில சுத்திட்டு நமக்கு வர்ற அந்த துன்பக்கடல்லேருந்து நம்மளை யார் விடுவிச்சு கொடுப்பாரு, இந்த சிவபெருமான். அதற்கு நம்ம எந்த மந்திரத்தை சொல்லலாம், நமசிவாயம்ன்ற ஒரு சின்ன ஐந்தெழுத்து மந்திரமே போதுன்ற. அதில் இன்னும் ஒரு 2 பாட்டு பார்த்துட்டு அடுத்து நம்ம சுந்தர எடுத்து போயிடலாம், நேரம் கல்வி. பூவினு கருங்கடம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினு கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமசிவாயமே. பூவிலேயே எது ரொம்ப சிறந்தது, அதுக்கு ஒரு அணிகலன், சிறந்த பூனா தாமரையை நம்ம சொல்லலாம். ஆவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல், பசுக்கிட்டேந்து பால் தயிர் எல்லாம் கிடைக்கிறது, பஞ்சகவ்யம் இருக்கு இல்லையா, அது அதில் சிறப்பு. கோவினு கருங்கலம், கோவுனா ராஜா, அரசனுக்கு அருங்கலம், அவனுக்கு எது சிறப்பு, நீதி வழுவாம இருக்கிறது, நீதி கோட்டம்னா நீதி வழுவாம இருக்கிறது. நாவினுக்கு அருங்கலம் நமசிவாயமே. நம்ம வார்த்தையில ஒரு சிறப்பான வார்த்தை, நம்ம எவ்வளவோ பேசுறோம் என்னென்னவோ பண்றோம்னா அதுலேயே மிகவும் சிறப்பானது எதுன்னா எந்த வார்த்தையா இருக்கணும், நம்ம நாட்டிலேருந்து வர வார்த்தை நமசிவாயம்ன்ற பஞ்சாட்சரம் அப்படின்னு சொல்றாரு. விண்ணுற அடுக்கிய விறகின் வெப்படல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினை பயின்ற பாவத்தை நன்னில் தவிர்ப்பது நமசிவாயமே. நீ கட்டையா மேல மேல விறகெல்லாம் அடிக்கிட்டு ஒரு சின்ன நெருப்பு பொறியை ஏற்று வச்சாலும் என்ன ஆயிடும், புஷ்ணுன்னு எரிஞ்சு கீழே விழுந்து சாம்பல் ஆயிடும். அப்ப அந்த மாதிரி இந்த உலகத்துல நம்ம பண்ண பாவங்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அத்தனை பாவத்தையும் ஒரே நெருப்பு பொறி எது, நமசிவாயன்ற வார்த்தை. அதை நீ சொன்னாலே நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் பஸ்மமா போயிடும் அப்படின்னு சொல்றாரு நம்மளுடைய அப்பர் பெருமான். அப்பர்ன்றது அவருக்கான பெயர் கிடையாது, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரே காலம். இவர் அப்பா மாதிரி இருக்கிறதால இவர் அப்பா அப்பான்ற ஒரு அன்பு நேசத்தோட குழந்தை இல்லையா, கூப்பிட்டு அவர் பெயர் அப்பர்னு வருது. இப்போ நம்ம திருநாவுக்கரசரோட அப்பர் பெருமான்றது தான் நமக்கு வழக்கில் ரொம்ப பழகி போயிடுச்சு. அவருடைய கடைசி பதிகத்தை மட்டும் சொல்லிடுறேன். இந்த பதிகத்தில் கடைசி பாடல், மாப்பினை தழுவைய மாதோர் பாகத்தன் பூப்பினை திருந்தடி பொருந்த கைதொட நாப்பினை தழுவிய நமச்சிவாய தேர்த்தவல்லாருக்கு தமக்கிடுத்து இணை இல்லையே. அதாவது பெருமையுடையவன் பராசக்தி, அந்த பராசக்தியோடு இணைந்து மாதொரு பாகனாய் இருக்கான் நம்முடைய சிவபெருமான்.
அவனை நம்ம என்ன பண்ணோம், கைதொழித்து அந்த மாதிரி நமக்கு நாவல எது பிணைஞ்சு இருக்கணும். இறைவன் எப்பொழுதுமே தன்னோட பாதியான உமையம்மையோட இணைஞ்சிருக்கா மாதிரி நம்மோட நாவோடுமே எது எப்பவும் பிணைஞ்சிருக்கணும், நமசிவாயன்ற வார்த்தை. அதை நமசிவாயத்தை சொல்லுவதற்கு ஏற்றுபவர்கள் சொன்ன இடுக்கண் இனி இல்லையே, அதாவது துன்பம்ன்றது நமக்கு என்னைக்குமே இல்லை அப்படின்னு நமக்கு சொல்ல வராது. இதான் நமசிவாயன்ற இது வந்து ஸ்தூல பஞ்சாட்சரம். சூக்ஷ்ம பஞ்சாட்சரம்னு ஒன்று இருக்கு. சிவாய நமன்றது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம். நமசிவாயன்றது நம்ம எல்லாருமே சொல்லிடலாம். சிவாய நமன்றதை நம்ம மனசுக்குள்ள சொல்லணும். அது வந்து தீட்சை பெற்று குருமார்கள் கிட்டேருந்து வாங்கணும் அந்த மந்திரத்தை நம்ம. அதனால தான் அதோட பேர் என்னது, சிவாய நமன்றது சூக்ஷ்ம பஞ்சாட்சரம். சிவ அப்படின்னா சிவன்னா சிவபெருமான், அந்த ஆனந்தம். வான்றது என்ன, அருள் சக்தி பார்வதி. நடுவுல என்ன இருக்கு, ஏன்றது ஆன்மா நம்மள மாதிரி. நமன்றது நம்மளுடைய மருள், நம்மளோட இது. வந்து நம்மளுடைய மலம், இந்த ஆணவம் கண்ணை மாயன்ற இதெல்லாம். நம்ம என்ன பண்ணணும், இந்த நமாவை விடுத்துட்டு ஏன்ற ஆன்மா எதோட போய் நம்ம சேர பார்க்கணும், சிவா அந்த இதுக்கு போறணும். இந்த சிவ வெறுமே நீங்க சிவா அப்படின்னு சொன்னாலே அதுக்கு மகாகாரண பஞ்சாட்சரம்னு பேர். ஏன்னா சிவபெருமான், வா சக்தி, சக்தி ஸ்வரூபம். அதனால நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. அதனால நம்ம இந்த நமசிவாயன்றதை மட்டும் எப்ப வேணாலும் எந்நேரம்னாலும் நம்ம தைரியமா சொல்லலாம். இதெல்லாம் தீட்சை வாங்கிட்டு சொல்லணும், மனசுக்குள்ள சொல்லணும், இந்த விதிமுறைகளாக இருக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்றாரு. அதனால அப்பர் பெருமான் திருநாவுக்கரசனுடைய பெருமானுடைய திருவடிகளை வணங்கிவிட்டு நம்ம அடுத்ததாக சுந்தரருடைய திருப்பதிகமான நமச்சிவாய பதிகத்தில் அவர் என்ன சொல்ல வர்றாரு, நமச்சிவாயம் சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு. இவருடைய இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, இவர் வந்து சகமார்க்கம் தோழர். இவர் மாதிரி இல்லை, அவர் எப்பவுமே தோழராக தான் இருந்திருக்கார். அவரே கைலாயத்தில் இருந்தவர், சுந்தரர்னு பேர். சிவபெருமான் கிட்ட அவருக்கு கைலாயத்தில் என்ன வேணும்னா வரவங்களுக்கெல்லாம் விபூதி எடுத்து கொடுக்கறது தான் அங்கே சுந்தரருடைய வேலையாக இருந்தது. அங்கே இருந்தார். அப்போது என்ன பண்ணுறாருன்னா, அணிந்திதை கமலினின்னு 2 பேர், பராசக்தி உமையம்மையோட தோழியர் வந்து கைலாயத்தில் பூ பறிக்க போகிறாங்க. போகும்போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நிமிஷம்தான் இவரும் போய் பூஜைக்கு பூ பறிக்க போச்சா அப்படி பார்த்துடுறாரு. ஒரு செகண்டு தான் பார்க்குறார். பார்த்ததுமே இவருக்குள்ள ஒரு கிளர்ச்சி, அவங்கள பார்த்துடுறாரு. ஆனால் இது சிவபெருமானுக்கு தெரியும் இல்லையா, அங்கேயே இருந்துட்டு அங்கேன்னு சுந்தரர் கூப்பிட்டு, அப்பா இங்கே வந்து இங்கே ஆசைகளுக்கு எங்கே இடம் கிடையாது, கைலாயத்தில் இடம் கிடையாது. நீ என்ன பண்ணு, மண்ணுலகத்தில் போய் உன்னோட ஆசைகளை அவங்களோட இருந்துட்டு வந்துரு, நீ அந்த ஆசையை வச்சுக்காத, போய் இருந்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாரு. இவரோடய இருந்துட்டார் இல்லையா சிவபெருமானோட. ஐயோ இந்த ஒரு செகண்ட் பார்த்ததுக்கா இப்படி என்ன பண்ணுறீங்க, அங்கே போனாலும் நான் எந்த வினைகள்லாம் என்னை சேராமல் நீங்கள் தான் தடுத்தாட்கொள்ளணும் அப்படின்லாம் கேட்டுக்கிறார். அதனால இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து பிறக்கிறார். அவர் இசைஞானியாருக்கு மகனாக வந்து பிறக்கிறார். இங்கே குழந்தையாக வளர்ந்துன்னு இருக்கார். வளர்ந்து ஆனதும் இவருக்கும் என்ன பண்ணுறாங்க, திருமணம் பண்ணி பல கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுறார் சுந்தரருக்கும். அந்த பறவை நாச்சியார், அந்த கமலினின்றவங்க தான் பறவை நாச்சியாராக திருவாரூரில் வந்து பிறக்கிறாங்க. அவங்க அப்பா வந்து தடையனார், அம்மா இசைஞானியார். கல்யாணம்லாம் சடங்கவி சிவாச்சாரியாரோட மகளுக்கு கல்யாணம்லாம் ஏற்பாடு ஆகுது. அந்த கல்யாணத்துக்கு வந்து தாலி கட்ட போகிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணிடுறாரு, ஒரு வயதான கிழவன் வேஷத்தில் சிவபெருமான் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நீ வந்து எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை கொண்டு வந்து காமிச்சு, இல்லை நீ கிழிச்சு போட, இல்லை இதுக்கு ஒரு ஓலை ஒன்று இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி திருவெண்ணைநல்லூர் திருக்கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போயிட்டு ஓலையெல்லாம் காமிச்சு நீ எனக்கு அடிமைன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. மறைஞ்சிட்டு பார்த்தாக்கா அவர் மேலே தெரிகிறார், உமையம்மையோட இடப காட்சி கொடுத்ததும் நீ என்னை பாடுன்னு சொல்கிற, நீ என் கல்யாணத்தை நிறுத்திட்டியே, நீ ஒரு பித்தனைலாம் திட்டுறாரு. அப்போ முதல்ல பித்தனைன்னு தானே சொன்னேன், அதையே அடியாக வச்சு பாடுன்றார். அதான் பித்தா பெருசு முடி பெருமானே அருளாளான்னு ஆரம்பிக்கும் சுந்தரமூர்த்தியாரோட பதிகம். அப்படி அவர் பல பதிகங்களை
ஒவ்வொரு இடமா பாடிட்டு வரும்போது திருவாரூர்ல பறவை நாச்சியார் கோவிலில் நடனம் ஆடுற கணிகை குளம், அந்த குளத்தில் இருக்க மங்கையே திருமணம் பண்ணுறதுக்கு சிவபெருமானையே கேட்டு அவர் போய் எல்லார் கணவரையும் சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். அப்புறம் பல தலங்கள் பண்ணுறார். அதுக்கப்புறம் அணிந்திதியை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அவர் எங்கே போகிறார், திருவொற்றியூரில் போய் சங்கிலி நாச்சியார் இவங்க பிறக்கிறாங்க இல்லையா, சங்கிலி நாச்சியாராக பிறக்கிறாங்க அணிந்திதைய. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அது வரலாறு அப்படியே வரும். அவரை நான் தாண்டி வரமாட்டேன்வாரு. திருவொற்றியூர் எல்லையே அப்புறம் காலை எடுத்து வச்சா கண்ணு போயிடும். இஷ்டத்துக்கு திட்டுவார் சிவபெருமான, நீ மட்டும் நல்லா இரு, நல்லா வாழ்ந்துட்டு போ, எனக்கு மட்டும் தானே நீ இப்படிங்கிட்ட இருந்து போய்க்கோ, என்னத்துக்கு நீ இப்போ இந்த ஒரு உரிமை தோழ நாட்டம். கடைசியில் அவர் கண்ணும் கொடுத்துருவார் திருவாரூர்ல. அப்புறம் பறவை நாச்சியார் கோச்சின்னு இருப்பாங்களே, சங்கிலி நாச்சியார்கிட்ட இருந்தவங்க, அதுக்கு தூது போட்டு வேற இவரை நடக்க விட்டார் அவரு. அந்த மாதிரி எல்லாம் பல இது பண்றாரு. அப்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு தலமான கொங்கு நாட்டு தலத்தினால பாண்டி கொடுமுடின்னு ஒரு தலம். பாண்டி கொடுமுடி தலத்துல தான் இந்த நமச்சிவாய பதிகத்தை சுந்தரர் பாடுறார். அப்ப ஏற்பட்ட ஒரு தலத்துல பாடின பாடல் தான். அங்க எழுந்தருளுள்ள சுவாமி கொடுமுடிநாதர். உமையம்மையுடைய பேரு பன்மொழி அம்மைன்னு பேரு, அம்பாளோட பேரு. மற்ற பற்றென கிஞ்சினின் திரு பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் திறந்தேனின் திற வாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதே துஞ்சி கரையூர் பாண்டி கொடு மூடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நானம சிவாயமே. நானே மறந்து போயிட்டாலும் என்ன சொல்லும் என்னோட நாக்கு எப்போ பார்த்தாலும் நமசிவாய. அப்போ ஒவ்வொரு பாடலின் இறுதியிலுமே என்னதான் வந்துகிட்டு இருக்கோம், நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமசிவாயமே. மற்ற பற்றெனக்கு இன்றி நின் தேரு பாதமே மனம் பாதித்தேன். மற்ற பற்று எதுவுமே இல்லாம நான் என்ன பண்ணேன், உன்னையே தான் நான் நினைச்சிட்டேன். பெற்றலும் பிறந்தேன், பெற்ற போதே நான் பிறந்துட்டேன். இப்போ எனக்கு பிறவாத தன்மையும் உன்னால எனக்கு கிடைச்சிருச்சு. கற்றவர் தொழுதே துஞ்சிக்கரை. கற்றவர்கள்னா நிறைய படிச்சவங்கன்ற அர்த்தம் கிடையாதுங்க, அறிந்தவர். சிவபெருமானே அறிந்தவர், அவனுடைய அன்பினை உணர்ந்தவர்கள் தான் நம்ம பொருள் எடுத்துக்கணும். பாண்டி கொடுமுடியில் வீற்றிருக்கின்ற சிவபெருமானே, நற்றவா நன்மையுள்ளவனே, நான் மறக்கினும் சொல்லும் நான் நமசிவாயனே. அந்த நமசிவாய பதிகமான ஒரு 10 பாடல்களை இவர் அந்த மாதிரி பாடிட்டு வரார். இல்லை கடைசி பாடலுக்கு மட்டும் நம்ம பார்த்துருவோம். கோணிய கீரை குடி சுடியை கரையூரி பாண்டி கொடுமுடி பெரிய பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பில்லியை பனுலாவரி வண்டரை கொண்டு தாரனை பட பாம்பரை நானனை தொண்டன் ஊரன் சொல்லிவை சொல்லுவார் கிள்ளை துன்பமே. வளைந்த பிறையை சூடிய எம்பெருமானே, கோணிய பிறைனா வளைந்த கோணலான பிறையை சூடியவனே, பாண்டி கொடிமுடியில் வீற்றிருப்பவனே, பேரருள் உடையவனே, பிறப்பில்லாதவனே, கொன்றை மாலையை அணிந்தவனே, பாம்பை அரைஞான் கயிறாக அணிந்தவனே. நான் அவரை பற்றி எல்லாம் சொல்லிட்டு, அவன் தொண்டனாகிய, அவனோட தொண்டன் யார், நான் நம்பி ஆரூரன் அவருக்கு ஒரு பேர். வன் தொண்டன், நம்பி ஆரூரன், சுந்தரர், அவருக்கு ஏகப்பட்ட பேர். அதுல என்ன சொல்றார், நம்பி ஆரூரன் நான் பாடிய இப்பாடல்கள் பாடுபவர்க்கு துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதனால இவருடைய பாடல்களுக்கெல்லாம் என்ன பேருனா திருப்பாட்டு அப்படின்னு பேரு. அதனால இந்த மூவர் முதலிகளும் மட்டும் இல்லாம மாணிக்க வாசகரும் பாடியிருக்காங்க இல்லையா. எடுத்த உடனே திருவாசகத்துல ஆரம்பமே என்னதான், நமசிவாய வாழ்க, நாதன் தான் வாழ்க, இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க, கோவழியாண்ட குருமனிதன் தான் வாழ்க, அகமம் மாறி நின்று அறிப்பான் தான் வாழ்க, ஆரம்பிக்க ஏகன் அநேக நிறைவனடி வாழ்க, வேகம் கடுத்தாண்ட வேந்தனடி வாழ்க. சிவபுராணம் நம்ம பாடுறோம். எடுத்த முதல் வார்த்தையே என்னதான் சொல்றாரு, வாழ்க, அந்த தேவனுடைய திருநாமம் வாழ்க. 2 பேரை தான் நம்ம வாழ்த்து பேசலாம். ஒன்று கடவுள், இன்னொன்று நம்ம குரு. நம்ம மற்றவங்க யாரையும் நம்ம எதிர்க்க ரொம்ப புகழ்ந்து பாராட்டி வாழ்க வாழ்கன்னு தான் நம்ம சொல்லக்கூடாது. நம்ம பண்ணுறது
வாழ்த்துறதுக்கு இது நமக்கு இதுலயே சாஸ்திரங்களே சொல்லியிருக்கு. 2 பேரை வாழ்த்தலாம். கடவுளை மீன் அப்பா நீ இவ்வளோ பெருமை வாய்ந்தவன், இவ்வளோ சிறப்பு, கடவுளை வாழ்த்தலாம். அடுத்து குருமார்களை வாழ்த்தலாம். அத்தகைய சிறப்பு. அவரும் சிவாய நம என பெற்றேன்னு தான் சொல்றார். மாணிக்கவாஸ் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன்றார். அப்போ ஒரு குரு கிட்டேருந்து நம்ம அந்த சிவாய நமன்றதை வாங்கணும். அதனால நம்ம எல்லாருக்கும் இந்த கலியுகத்துல நடைமுறையா அவங்க தான் காலை வேலை மதியம் இரவு நண்பகல் எந்த வேலையும் இல்லாம கோவிலுக்கு வந்துதான் சொல்லணும்னு இல்லை, வீட்டில் தூங்கும் போதும் குளிக்கும் போதும் சுவாமி கிட்ட நிற்கச்சியும் நம்ம என்ன வேற ஏதோ வேண்டாததை யோசிக்கச்ச கூட மனசுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கலாம், நமசிவாய நமசிவாயன்னு வெறும் சொல்லக்கூடாது, ஓம் நமசிவாயன்னு சொல்லணும். எந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போதும் அதோடு நம்ம எதை சொல்லி சொல்லணும், ஓம் நமசிவாய அப்படின்னு அந்த ஓம சேர்க்கணும். ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய வெறும் சொல்லாதீங்க, ஓம் நமசிவாய அப்படின்னு நம்ம அந்த ஓம சேர்த்துன்னு சொல்லணும். இந்த நமசிவாயக்கு உண்மை விளக்கத்துல ஒரு பாடல் சொல்லுது, ஆடும் படிகள் நல் அம்பலத்தான் ஐயனே நாடும் திருவடியிலே நகரம் கூடு மகரம் உதரம் வந்தோன் சிகரம் பகருமுகம் வா முடியப்பார். நான்னா எப்படி இந்த நமசிவாயத்துக்கு அர்த்தம்னா, நமசிவாய ஓம் பிரணவ மந்திரத்தை சொல்லிட்டு நான் திருவடி இறைவனோட திருவடியிலேருந்து பாதாரி கேசமா பார்த்து சொல்லணும். நான் திருவடி, மா உதரம் வயிறு, அடுத்து அதை பார்க்கணும். அடுத்து சி தோல், இறைவனுடைய தோலை பார்க்கணும். வா நமசிவாய வாழ முகம், அந்த முகத்தில் அம்மா இருக்காங்க வா முகம், யா அவனுடைய திருமுடி, அதுதான் பாதாதி கேசமாக நம்ம என்ன பண்ணணும், இறைவன் நமசிவாயன்றது நமசிவாயன்னு அந்த திருவடியிலேருந்து பாதாதி கேசம் கேசாதி பாதமாக பார்த்து நம்ம இறைவனை வணங்கணும். உண்மை விளக்கத்தில் பாடல்களையும் நமக்கு சொல்லியிருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும், நமசிவாய வாழ்கன்னு எப்பவும் சொல்லணும். ராமலிங்க அடிகளார் திருவருப்பாக சொல்லுவார் இல்லையா, நீங்கள் கூட சொல்லலாம் சேர்ந்து, பெற்றதா இதனை மகமறந்தாலும் பிள்ளை பெரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்க நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமசிவாயத்தை நான் மறவேனே. அவர் சொன்ன மாதிரியே நாமும் அந்த நமசிவாயத்தை என்றென்றும் மறக்காமல் நம் சிந்தையிலே நிறுத்தி நாம் சொல்லிக்கொண்டு வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்வியல் துன்பங்கள் எல்லாம் நீங்கி நம்முடைய வாழ்வு நிம்மதியாக மலரும் என்று நம்முடைய நால்வர் பெருமக்களின் திருவடியையும் வணங்கி எம்பெருமானையும் வணங்கி இவ்வரிய வாய்ப்பை அளித்து இவ்வளவு நேரம் உண்மையாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் பாதங்களை எல்லாம் வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.